Zombie apocalypse. Janani, Janani. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரியா கிரியேஷன். நான் உங்கள் ரியா. நீங்கள் இப்போது ப்ரிபில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான எஃபோர்ட்டில் உங்களோட ஃபோட்டோ வச்சு எப்படி ஈஸியாக வந்துட்டு எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு பீட் மார்க் ப்ரீசெட் தென் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அலைட் மோஷனில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அது பக்கத்தில் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். அதில் தான் வந்துட்டு நீங்கள் இப்போ இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டைலாக் கொடுத்துருப்பேன், ஜனனி அப்படின்ட்டு. தென் அதுக்கு அடுத்து வந்து நம்ம ஃபோட்டோ தான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மீடியா அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட இமேஜ் வந்துட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இமேஜ் கிளிக் பண்ணதும் வந்துட்டு ஆட் ஆகிடும். 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பீட் மார்க்கில் போனதும் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு இன்னுமே இந்த இமேஜ் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி லைட்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிவிட்டு தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த இமேஜை வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. சென்டராக செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அகெயின் வந்துட்டு செகண்ட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் மேலே 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு அந்த இமேஜ் வந்துட்டு கரெக்டாக சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு தென் ஆரோ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு தேர்டாக வந்துட்டு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேக் சைடு வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 இமேஜ் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணமோ அதே மாதிரி உங்களோட இமேஜ் வந்துட்டு நீங்கள் வீடியோவோட எண்டு வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு எண்டு வரைக்கும் இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நான் எஃபோர்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வீடியோட எண்டு வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்க எல்லா இமேஜுக்கும் வந்துட்டு இதே மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு எல்லா இமேஜும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு அகைன் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்துட்டு கலர் எஃபோர்ட் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 4 ரெக்டாங்கிள் ஷேப்பையும் வந்துட்டு இப்போ காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐ மார்க் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி 4 லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டைலாக் அடுத்து எங்கேருந்து நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ அங்கேருந்து வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் அகைன் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 4 லேயர்ஸ் வந்துட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த எஃபோர்ட் வந்துட்டு இந்த கலர் எஃபோர்ட் வந்துட்டு உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். இதை வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கலாம். அகைன் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த 4 ரெக்டாங்கிள் ஷேப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு 2 ஆப்ஷன் வரும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டியூட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.